ஹைக்கா என்னடா அந்த புது பொண்ணு என் டீம் வச்சு விடுங்க, சரியா? ரெஜினா, what nonsense is this? என்ன மேடம் காலையில எவ்வளவு சூடா இருக்கீங்க? என்ன ஆச்சு? இந்த பொண்ணுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல குவாலிஃபிகேஷனும் இல்ல. இந்த ஆபரேஷன் செட் பொசிஷனுக்கு இவளை எப்படி செலக்ட் பண்ணீங்க? சரி, நான் இன்டர்வியூ பண்ண கேண்டிடேட் வெரி டேலண்டட் அண்ட் ரிச் இன் எக்ஸ்பீரியன்ஸ். அவரை ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்க? சிம்பிள் மேம், எங்க எம்டிக்கு உங்க கேண்டிடேட் பிடிக்கல. பட் வை? ஏன்னா ஒரு பொண்ணு இல்லையே. வாட்? என்னங்க இது? சரி, நீங்க செலக்ட் பண்ண பொண்ணு யாரு? நான் இன்டர்வியூ கூட பண்ணலையே. அது ஒண்ணும் இல்ல மேம், எம்டி மீட்டிங்க்கு பெங்களூர் போயிருக்காரு. அங்க இந்த பொண்ணை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டார் போல இருக்கு. இங்க ஒரு வேகன்சி இருந்தனால அப்படியே இந்த பொண்ணை தூக்கிட்டு இங்க கொண்டு வந்துட்டாரு. இது டூ மச் தெரியுமா? என்ன மேம் புதுசா கேக்குறீங்க? அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன? ஏன் தெரியாது மேடம்? இந்த கம்பெனில எப்படி ட்ரிபிள் ப்ரமோஷன் வாங்குனாங்கன்னு கேளுங்க. எப்படி மேம்? அதுவா, நம்ம எம்டிக்கு பிடிச்ச விளையாட்டு டேபிள் டென்னிஸ். இந்த கம்பெனில டிடி சாம்பியன் யாரு? நம்ம உமா மேடம் தான். So that's all. X is equal to Y. Y is equal to Z. So X is equal to Z. ஸ்போர்ட்ஸ் கோட்டால காலேஜ் சீட் வாங்குனத கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா கம்பெனில முதல் முறையாக ப்ரமோஷன் வாங்குனத இங்க தான் பாக்குறேன். சூப்பர் கலாய்க்கா. டேய், நீ இன்னும் கிளம்பல? இல்லண்ணா, ரொம்ப குரூஷியலான ப்ராஜெக்ட். நாளைக்கு ஆஃப்டர்நூனுக்குள்ள முடிக்கலனா பெரிய இஷ்யூ ஆயிடும் சொன்னாங்கண்ணா. யார் சொன்னா? எம்டி சார் தான்ண்ணா. எம்டி சாரா? என்ன ப்ராஜெக்ட் இது? டேய், இது ஜனனி ப்ராஜெக்ட்ல நீ ராம். ஓ ஓகே ஓகே, சரி சரி பண்ணு. சரியா, அந்த ப்ராஜெக்ட் முடிச்சிட்டு தான் போனோம். சரிங்கண்ணா. யூஸ்வலா இந்த ப்ராஜெக்ட் நம்மகிட்ட தானே வரும். அக்கா, இது ஜனனி பண்ண வேலை இல்ல? ஆமாண்டா, இன்னைக்கு என்ன டே? ஃப்ரைடே. அதான் 11 மணிக்கு அவ வந்தா, அண்ணனும் வந்தாரு. அப்புறம் என்ன, 2 பேரும் சேர்ந்து கிளம்பி போயிட்டாங்க ஊர் சுத்த. யாரு? நம்ம எம்டி கூடயா? அதான் ஒரு இழிச்சவாயன் கிடைச்சிட்டான்ல, அவன் தலையில எல்லா வேலையும் கட்டிட்டாங்க. ஆனா இதெல்லாம் கொஞ்சம் ஓவர்ல. ஓவர் தான். என்ன பண்ண, நம்ம கழுத்துல கத்தி வேலைன்னு சந்தோஷப்படு. கிளம்பு. அதுவும் சரிதான். எப்படி மேம், அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு ஆனா கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் ஹை, நோ கம்ப்ளைண்ட்ஸ்னு சேல்ஸ் மீட்டிங்ல சொல்றீங்க? இங்க பாரு சுரேஷ், நம்ம கீ சப்ளையரை ரன் பண்றது எம்டியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவரை மீறி என்ன பண்ண முடியும் சொல்லு? இந்த ஆர்டர் கொடுத்ததே அவர்தான். இருக்கட்டும் மேம், நீங்க டிபார்ட்மெண்டோட ஹெட், குவாலிட்டி சரியில்லைன்னு நீங்க சொல்லலாம்ல அவர்கிட்ட. சொன்னா மட்டும்? நீ புதுசா ஜாயின் பண்ணிருக்கல, அதான் உனக்கு புரியல. எதுவா இருந்தாலும் தப்பான ப்ராடக்ட்னு தெரிஞ்சும் கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுக்க எப்படி மேம் மனசு வருது? தப்பான ஆளுங்கன்னு தெரிஞ்சும் ஓட்டு போடுறோம்ல, அப்படிதான். Hi folks. Well, Rajana, would you like to get started? Yes sir. Hello everyone. To make our workspace much more interesting and lively, and to know more about each other's hobbies and interests, our MD has come up with a splendid idea. In the bi-weekly meetings, all of us will take turns and speak for 5 minutes. நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்மளுக்கு பிடிச்ச டாபிக்ஸ், நம்மளோட ஹாபிஸ், நம்ம இன்ட்ரெஸ்ட், ப்ராபப்லி மியூசிக், ஸ்போர்ட்ஸ், எதை பத்தி வேணாலும் பேசலாம். எந்த கொஸ்டின்ஸோ இன்டரப்ஷன்ஸோ இருக்காது. Hope this excites you all, right? Sir, do you want to add anything to it? Maybe. Employee engagement survey la
உங்க எல்லாரோட மோட்டிவேஷனும் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு ஆஃப் ஷோர்ல இருந்து ஒரு ரிப்போர்ட். அண்ட் யூ நோ ஒன் திங் கைஸ், ஐ டோன்ட் வரி அபவுட் யுவர் டேம் சர்வே. ஸ்டில் ஏதாச்சும் பண்ணி தானே ஆகணும். அவங்களுக்கு தெரியாது காசு மட்டும் தான் அவங்களோட ஒரே மோட்டிவேஷன். அது இருந்தா இங்க என்ன வேணாலும் பண்ணலாம்ல. Isn't that true, Ram? That is the main reason for this activity. In spite of my busy schedule, I've come here for this session. Okay? So please don't waste my time. Regina, just go ahead. Thank you for your time, sir. Uma ma'am will start with the proceedings. Sure. All work and no play makes Jack a dull boy. So, I'm going to talk about his sport, as she mentioned. என் பெயர் பாரதி. தேடிச்சோர் நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைக்கூடி கிழப்பருவ மேதி கொடுங்கூற்று கிரையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? பாரதியின் பொன்மொழிகள் இவை. இதை புரியும் வயது வந்ததும் என் தந்தை எனக்கே என பெயரை அளித்தார் என்பதும் புரிந்தது. பாரதியின் சொல்வலிமை, மனத்திடம், இறை நம்பிக்கை, தேசபக்தி, ஒற்றுமை உணர்வு, பெண் விடுதலை, சமூக நெறிகள், அச்சமின்மை, கோபம், வருத்தம், போராட்ட குணம் இவை அனைத்தும் அவர் கவிதைகள் மூலமாய் அறிந்து புரிந்து பின் வியந்து நெகிழ்ந்து மகிழ்ந்து இன்று என்னுள் கடந்து நிற்கும் ஓர் உடைமையானது. என்னுள் பாரதி என்றும் இருந்திட அவன் என்னை இயக்கிட நான் என்பது வெறும் பிம்பமே. அநீதியைக் கண்டு அச்சமின்றி குரல் எழுப்பிய நாசான் என்னையும் குரல் எழுப்ப வைத்தான். நான் குரல் எழுப்பிய இடங்களில் குறை என்னுள் என்றும் பிழை நீதான் என்றும் தன்மேல் உள்ள பழியை பிறர் நீக்க முயன்றனர். அழுக்கை துடைக்கும் துணி தன்மேல் படியும் கரை எண்ணி வருந்தினால் அழுக்கு நீங்கிடுமா? அதுபோல் என் உணர்ச்சியை என் மூச்சென்று தொடர்ந்து குரல் எழுப்பினேன். அதன் தொடர்ச்சியாய் இன்று இங்கு இக்கூற்று பாரதியின் கூற்று என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்றமது அன்னை கைவிலங்குகள் போகும், என்றமது இன்னல்கள் தீர்ந்து பொய்யாகும். அந்நிய நாட்டினர் நம் மக்களை அடிமையாய் நடத்துவதை காண இயலாது பாரதி எழுதிய வரிகள் இவை. தம் நிலைக்கு தமக்கு உகந்த வேலை செய்யும் மாந்தரை உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என செய்யும் வேலையின் தன்மை கொண்டு பிரித்து சிலரை அரசர் போலவும் சிலரை அடிமை போலவும் நடத்தும் இவரை கண்டால் பாரதி வெள்ளையருக்கும் இவருக்கும் நிறம் மட்டுமே வித்தியாசம் என்பான். நியாயமற்ற தராசு ஒன்றை நெஞ்சில் ஏந்தி அனுதினமும் அளந்து அளந்து எளிய வேலை செய்யும் ஏழை உழைப்பாளிகளை சக மனிதர்களாய் மதிக்காதவர்கள் சமூகத்தில் பெரிய மனிதர்களாம். தம் நாட்டில் தம் சமூகத்தில் உடன் பிறந்தோரை தரம் பிரித்து நடத்தும் உங்கள் தரிகெட்ட தராசு தடலில் எரியட்டும். உழைப்பில் உண்மையை காணாது செய்யும் வேலையின் தன்மை கொண்டு எடை போடும் உங்கள் உள்ளத்து தரம் கெட்ட தராசு தடலில் எரியட்டும், வெண் தடலில் எரியட்டும். அந்நெருப்பில் பிறக்கும் ஒளியில் அவர்களின் உழைப்பு மிளிரட்டும், உலகம் உணரட்டும், உங்கள் மனமும் ஒரு நாள் மலரட்டும். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகெட்ட மனிதரை நினைத்து விட்டால் அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே. வஞ்சனை பெய்கள் என்பார், அந்த மரத்தில் என்பார், இந்த குளத்தில் என்பார், துஞ்சுது முகட்டில் என்பார், மிக துயர்படுவார், எண்ணி பயப்படுவார், எப்பொழுதும் கை கட்டுவார், இவர் யாரெடுத்தும் பூனைகள் போல் ஏங்கி நடப்பார். சுதந்திரம் இல்லாத காலத்தில் வெள்ளையனைக் கண்டு அஞ்சாதே என்று பாரதி எழுதிய வரிகள் இவை. பூனைகள் போல் ஏங்கி நடப்பார். எலிகளுக்கு முன் புலிகள் போலவும் பிற புலிகளுக்கு முன் பூனையாகவும் பயந்து நடுங்குபவர் அறிவாளிகள் அல்ல, அறிவிலிகள். தம் அறிவு கெட்டிய கருத்தை மதியாது பிறர் பதவியை பெரிதாய் மதித்து ஊமைகளாய் மாறுவோர் சுதந்திரம் இருந்தும் அடிமைகள் தானே. தம் கருத்தை சொல்ல அஞ்சுவோர், தம் சிந்தனைக்கு நேர்மையற்றோர், இவர்களது விசுவாசம் வெறும் வேஷம். நாவை அறுத்துக் கொள்ளுங்கள். நாகரிகம் என்ற பொய்ப்போர்வையில் நாவிருந்தும் தவறென்று தெரிந்தும் ஊமைகளாய் மாறிப்போன பொம்மைகளே, நாவை அறுத்துக் கொள்ளுங்கள். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இச்சகத்துள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும், துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும், பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அந்நீரைக் கண்டு அஞ்சிய பாமரனை பார்த்து பாடினான் பாரதி என்று. பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சம் கொள்ளல் ஆகாது என்றான். கல்வி இருந்தும் சுதந்திரம் இருந்தும் பேச்சுரிமை இருந்தும் சொந்த பந்தங்கள் இருந்தும் தம்மை காக்க சட்டங்கள் இருந்தும் வேலை தர நிறுவனங்கள் 1000 இருந்தும் ஆயினும்
கோழையாய் தன்மானம் இழந்து நாணலாய் வளைந்து பயந்து பயந்து சுயநல விதைகளாய் புதையும் மூடர்களே, தன்மானமற்ற தலைமுறையை வளர்த்துக் கொண்டிருக்கிறீர்களே, மண்ணுக்கு செய்யும் பச்சை துரோகம் அது. நாம் இன்று தன்மானத்துடன் வாழ தங்களின் உயிரையும் நீத்த எண்ணற்ற வீரர்கள் வாழ்ந்த இம்மண்ணில் நீங்களும் மீசையை முறுக்கிவிட்டு வாழ்வது வேடிக்கை அளிக்கிறது. வீரத்தை வளர்த்துக் கொள்வோம் அல்லது மீசையை மழித்துக் கொள்வோம் சக சுயநலவாதிகளே. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். பாரதி கண்ட புதுமை பெண்களாகவும் இவர்கள் இங்கில்லை, அவர்களை அப்படி நடத்தவல்ல ஆண்களும் இவர்கள் இல்லை. வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதன் தலை கவிழ்ந்தான் என்று பாடிய பாரதியும் இவளா நான் கண்ட புதுமை பெண் என வெட்கி தலை கவிழ்வான் என்று. தூய்மை தாங்கிய பெண்மையில் உயர்ந்த தாய்மையும் திமிர்ந்த ஞானமும் கலந்திருக்க, வெறும் பதவியின் வளர்ச்சிக்காக அதனை பயன்படுத்தும் மகளிர் புதுமை பெண்கள் அல்ல, உண்மையில் அவர்கள் பெண்களே அல்ல. உண்மையும் திறமையும் முயற்சியும் தராத வளர்ச்சி வளர்ச்சியே அல்ல. தந்திரத்தினால் நரிகளுக்கு ஓர் நாள் இறை கிடைக்கும், வாழ்நாள் முழுவதும் அல்ல. விடியலில் தோன்றும் வெளிச்சத்தில் இருளில் உள்ளோரெல்லாம் ஒரு நாள் அம்பலப்படுவர். உண்மைக்கும் உழைப்புக்கும் அன்று மரியாதை கிடைக்கும், அதுவே நிலையானது. மேகங்கள் ஒளியினை விழுங்கலாம், சூரியனை அல்ல. தலைவன் என்பவன் சாதாரண மனிதன் அல்ல. தம் கீழ் உள்ளோரை சமமாய் மதித்து அவர்தம் சிந்தனைகளை ஒருங்கிணைத்து தோடனாய் வழிநடத்தி ஒளி போல் செதுக்கி ஒளி போல் வெளிச்சம் தரும் கதிர் போல் உயர்ந்தவரே தலைவர். அரியாசனை கண்டு அகங்காரம் கொண்டு அதிகாரத்தை தவறாய் பயன்படுத்தி அநீதிகளின் அடையாளமாய் விளங்கி நம்பிக்கைக்கும் பதவிக்கும் நேர்மையற்று நெறிகெட்டு வாழும் உங்களை போன்றவர்கள் தலைவனாய் அல்ல, மனிதனாய் வாழவே தகுதியற்றோர். பாரதி பாரதி தேச தந்தை கண்முன் நிற்க மாநாட்டை ஒரு நாள் மாற்றி வைக்குமாறு அவர் சொல்லிட, அது முடியாது என்று அவர் கண்களை பார்த்து கம்பீரமாய் சொல்லிவிட்டு நிமிர்ந்த நடையுடன் விடை கொடுத்த பாரதி நாம் யார் என்ற கேள்விக்கு கொடுத்த விடை அது. பாரதி வெறும் பேர் அல்ல, வெறும் மனிதன் அல்ல, வெறும் கவிஞன் அல்ல. பாரதி என்பது தன்மானத்தின் உச்சம், அச்சமின்மை, அடிமையின்மை. உச்சி மீது வானிடிந்து வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று பாடியவனின் பிள்ளைகளா நாம்? வெறும் பணம் பதவி போன்ற இச்சைகளுக்காக பயம் கொண்டு நம்முள் உள்ள பாரதியை தொலைத்து விட்டோம். ஆனால் இன்னும் மறித்து விடவில்லை. தேடுவோம் தேடுவோம், தேடி விதைப்போம் பாரதியை. உயிர் பெறுவான், நம்முள் ஒளி தருவான், தைரியம் தருவான், தன்மானம் தருவான். நன்னாளும் வரும், நம் வாழ்வும் அன்று முழுமை பெறும். பாரதி கண்ட புதுமை பெண்களும் உண்மை மனிதர்களும் அன்று அவதரிப்பர். மீட்டெடுப்போம் பாரதியை, வெறும் பாட்டில் அல்ல, நம் வாழ்வில்.